அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். நாங்க இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தோம். என்ன சார், என்ன விஷயம்? ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்களா? ஆமா எலி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் சிவா கிட்ட தான் பேசணும். ஆனா உன்னையும் கூட வச்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் உங்க 2 பேரையும் வர சொன்னேன். சிவா, இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். எனக்கு இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இத நானே டைரக்டா உன்கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இப்போதான் என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கா. அதான் என்னால அதை மறுக்க முடியல. என்ன விஷயம் சார்? சிவா, ரேஷ்மா உன்னை லவ் பண்றாளாம். ரேஷ்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அதான் உன் விருப்பம் என்னன்னு கேட்கலான்னு வர சொன்ன. சிவா, என்ன பதிலே காணோம்? சார், அது வந்து நான் நீதான். அப்பா, இவன்கிட்ட என்ன சம்மதம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ண ஓகே தான். சிவா, இந்த விஷயத்தை உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதான் உன்னை வர சொன்னோம். உடனே உன்னால எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் என்ன மேரேஜ் பண்ணிக்க உன்னால நோ சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். ரேஷ்மா, இத நீயே சொல்லக்கூடாதுமா. சிவா வாயால அவன் ஓகே சொல்லணும்ல. என்ன அயலி, நான் சொல்றது சரிதானே? கரெக்ட் தான் சார். அயலி, அப்போ நீங்களே அவனை வாயை திறந்து பதில் சொல்ல சொல்லுங்க.